லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அம்மா, உன் கையால சாப்பிடணும்னு நம்ம வீட்டுக்கு வந்தேன். ஆனா நீ உன் கையால சாப்பாடு போடல. ஆனா இப்ப இது கொடுத்து விட்டுருக்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. என்ன? ஒண்ணும் இல்லையே, சும்மாதான் வந்தேன். சரி கிளம்பு. அந்த ரவா லட்டை இன்னும் கொஞ்சம் சாப்பிடலான்னு வந்தேன். ஏன்னா டேஸ்ட் அந்த மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீ கிளம்பு. இல்ல, எனக்கு வேணும். என்ன? எதுவும் கீழே கீழே போயிடுச்சோ? அப்ப யாரு சாப்பிட்டிருப்பா? சக்தி, நீ சாப்பிட்டியா சக்தி? இல்ல, நீ சாப்பிட்டிருக்க மாட்ட. நீ அவ்வளவு ரோஷமா வேற பேசுனியா? நீ சாப்பிட்டிருக்க மாட்ட, எனக்கு தெரியும் சக்தி. அப்புறம் எப்பறா வெற்றி பாதி காலி ஆயிடுச்சு? கண்டுபிடிக்கிறேன்டா வெற்றி. இந்த பாதி ரவா லட்டை சாப்பிட்டது யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிக்கிறேன், எங்க போச்சுன்னு கண்டுபிடிக்கிறேன். அம்மா, நீ செஞ்ச ரவா லட்டை சாப்பிட்டது உன் கையாலே பரிமாறி நான் சாப்பிட்ட மாதிரி சந்தோஷமா இருந்ததுமா. ரொம்ப தேங்க்ஸ்மா. என்னடா வண்டியை நிப்பாட்டிட்ட? அங்க பாருடா, பாத்தியா? துர்கா வரா. செம்மையா இருக்கல்ல? மீனாட்சியை காப்பத்த மூணு ரகண்டா. வேணாம் பங்காளி, இப்ப இந்த பிரச்சனை தேவையா உனக்கு? அது இல்லடா, முதல்ல அக்கா காரிக்கு ரூட்டை போட்டேன், செட் ஆகல. அவ தங்கச்சி கல்யாண மேடை வரைக்கும் வந்து கை நழுவி போயிட்டான். இப்போ இவளுக்கு ஸ்கெட்சு போட்டா என்னன்னு யோசிக்கிறேன். மச்சக்காரன்டா நீ. வரீங்களா? எதுக்கு இப்ப இடிக்கிற மாதிரி வந்த? ஏன் இடிச்சா தப்பா? செருப்பு பிஞ்சிடும். முன்னாடி ஓவரா பேசுற. சரி விடு, சின்ன புள்ள, தெரியாம பேசிட்டேன். வா, வந்து வண்டியில ஏறு, உன்னை வீட்டுல விட்டுறேன். ஒரு ரவுடி பையன் நீ, உன் வண்டியில ஏறறதுக்கு நான் என்ன லூசா? ஏய், ஏ
சிக் வாய் முடு. ஆளுங்களும் மூஞ்சிங்களும் பேசாம போயிரு. ஏய் சங்கிலி, என்னை பத்தி தெரியும்ல உனக்கு. கோவப்படாத துர்கா. உரிமையா வண்டியில இருன்னு சொல்றதுக்கு எல்லா உரிமையும் இந்த மாமனுக்கு இல்ல. உரிமையா உனக்கா? பேசாம போயிடு, என்கிட்ட வச்சுக்காத. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். போங்கடா. ஆட வா துர்கா, நம்ம வண்டியில போலாம். ஏய் மரியாதையா நகுந்துடு, அவ்வளவுதான். என்ன துர்கா, நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், ஓவரா பண்ற. வா போலாம். டேய் விடுடா, விடுடா. டேய் வா, அட வாம்மா. விடுடா. டேய் வா, அட வான்னு சொல்றேன்ல. டேய் என்னடா பொம்பளை புள்ள தனியா போயிட்டு இருந்தா இப்படிதான் கையை பிடிச்சு இழுப்பியா? வகுந்துருவேன். என்னடா எப்ப பாரு ஏன் வலிக்க வர ஒன்ன? டேய், நான் தான் சொல்லியிருக்கேன்லடா, மீனாட்சி அம்மா குடும்பத்துக்கு ஒண்ணுனா நான் தான் ஆளா வந்து நிப்பேன். பார்த்துட்டு சும்மா இருப்பேன்னு நினைச்சியா? துர்காவோட கையை பிடிச்சு இழுத்தியா? ஏய் திரும்பவும் ரவுடித்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டானா ரங்கநாயகி அம்மா பையன். பாவம் அந்த சக்தி. இவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன அவஸ்தைப்படுது பாரு. ஹலோ சக்தி, நான் மாணிக்கம் பேசுறேம்மா. சொல்லுங்க அண்ணே. என்னத்தம்மா சொல்றது? நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியே வெற்றி, ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டே அலையறாமா. இங்க 4 பேர்த்த அடிச்சுக்கிட்டு இருக்காமா. படிச்ச பொண்ணுமா நீ, உன் வாழ்க்கை இப்படியா அமையணும்? நீ கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டவ, உன் புருஷன் கந்து வட்டிக்கு சண்டை போட்டுக்கிட்டு திரியிறான். ஐயோ, எல்லாம் தலை எழுத்துமா. கண்ணால பார்த்ததை சொல்லாம போறதுக்கு மனசு வரல, அதாம்மா ஃபோன் பண்ணேன். பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கம்மா. வச்சிடுறேம்மா. வெற்றி, ஏய் வெற்றி. டேய் கத்திய கீழே போடு. ஏய் போயிடு. டேய் ஏய் கீழே போடு, கீழே போடுறா. ஓடி. ஏய் ஏய் இன்னைக்கு தப்பிச்சிட்டடா. என்னைக்கா இருந்தாலும் ஒரு சாவு என் கையில. வாங்கடா. செல்வா, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல துர்கா, ஒண்ணும் இல்ல.
விட்டுடுங்க. ஐயோ, ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல, விடு. காயமா இருக்கே. அவ்வளோலாம் இல்ல, விடு. நீ வீட்டுக்கு போ. நான் வேணா கொண்டு போய் விடட்டா? ஐயோ, அதெல்லாம் வேண்டாம் வெற்றி, நானே போய்க்கிறேன். நீங்க ஃபர்ஸ்ட் இதை போய் ஹாஸ்பிட்டல்ல காட்டுங்க. ஏய், ஹாஸ்பிட்டலா? இதுக்கு போயா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போ, சரியா? சரிங்க வெற்றி, பாத்துக்கோங்க. நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, பார்த்து போ. என்னைக்கு சக்தி நீ எனக்கு பரிமாறுவ? நீ பரிமாறி நான் சாப்பிடணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு சக்தி. என்னாச்சு சக்தி? ஊர் வாயில தினம் தினம் விழுந்தா ஒரு வாய் நிம்மதியா சாப்பிட கூட முடியாதுன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. எல்லாம் எனக்கு தெரியும், சும்மா நடிக்காத. ரவுடித்தனம் பண்ணாமதான் உன் கையில இப்படி அடிபட்டுச்சா? சொல்லு. இல்ல சக்தி, இது வேற காயம். நான் ரவுடித்தனம்லாம் ஒன்றும் பண்ணல. அப்போ இந்த காயம் எப்படி வந்துச்சு? சொல்லு, இந்த காயம் எப்படி வந்துச்சு? அது எதுக்கு உனக்கு? என் கேள்விக்கு உன்னால பதில் சொல்ல முடியாது. இந்த காயம் எப்படி வந்துச்சுன்னு வாயை திறந்தாலே போய் எப்படிதான் ஒருத்தனால இப்படி எல்லாம் இருக்க முடியுதோ தெரியல. அக்கா, துர்கா,
துர்கா, நீ எதுக்கு இப்போ இங்கே வந்த? ஆ, நீ முதல்ல வீட்டுக்கு போ. எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். சொல்றேன்ல, வீட்டுக்கு போ. இரேரு, துர்கா ஏன் தங்கச்சி. அவ என்ன பார்க்க எப்ப வேணாலும் இங்க வருவா. அவளை போ சொல்ல நீ யாரு? அக்கா ஒரு நிமிஷம், நான் உன்னை பார்க்க வரல, நான் வெற்றியை தான் பார்க்க வந்தேன். ஆமாக்கா வெற்றி, இந்தாங்க உங்க ஃபோன். நடந்த பிரச்சனையில உங்க ஃபோனை என்கிட்ட இருந்து வாங்கிக்க மறந்துட்டீங்க, அதான் கொடுக்கலான்னு வந்தேன். ஆனா இங்க வந்து பார்த்தா தான் தெரியுது. சரி, போனை கொடுத்துட்டே இல்லை, முதல்ல கிளம்பு. என்ன வெற்றி, என்னை எதுவுமே பேச விட மாட்டேங்கிறீங்க? துர்கா, வெற்றி போன் எப்படி உன்கிட்ட வந்துச்சு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னியேக்கா, வெற்றி ரவுடித்தனம் பண்றாருன்னு. அப்படி அவரு ரவுடித்தனம் பண்ணப்போ நான் அங்கதான் இருந்தேன். ஓ, நீயும் பாத்தியா? கேட்டியா வெற்றி? ஊரே பாத்திருக்கு. ஐயோ அக்கா, ஒரு நிமிஷம் இரு, நான் சொல்றத முதல்ல முழுசா கேளு. நான் தனியா போயிட்டு இருந்தப்போ சங்கிலி அவன் ஃப்ரெண்ட்ஸோட வந்து என்னை வம்பிழுத்தான். ரொம்ப அசிங்கமா பேசினான். அப்ப அவங்கள அடிச்சு விரட்டி என்னை காப்பாத்தினதே வெற்றி தான்க்கா. கோவத்துல சங்கிலி வெற்றிய கத்தியால குத்த வந்தான். தான் கையால கத்திய புடிச்சு தடுத்தாரு. அப்ப பட்ட காலம் தான்க்கா இது. ஏங்கா, இதுக்கு பேரு ரவுடித்தனமாக்கா? வெற்றி மட்டும் அந்த நேரத்துல அங்க வரலன்னா என் நிலைமை என்ன இருக்கும்னு யோசிச்சு பாத்தியாக்கா? வெற்றிக்கு அடிபட்டது அவரு ரவுடித்தனத்தால இல்லக்கா, சங்கிலி பண்ண ரவுடித்தனத்தை தட்டி கேட்டதுனால. வெற்றி சாப்பிட முடியாம கஷ்டப்படுறதே எனக்கு ஹெல்ப் பண்ணதுனால தான்க்கா. ஆனா ஆனா நீ என்னன்னா வெற்றியை தப்பா புரிஞ்சுக்கிட்டு நீ அவரை பேச விடாம திட்டிக்கிட்டே இருக்க. ஏன் வெற்றி, அக்கா தான் அவ்வளோ கேள்வி கேக்குறா, நீங்க ஏன் உண்மையை சொல்லாம இருக்கீங்க? பாரு துர்கா, நீ நாளைக்கு கல்யாணம் ஆகி இன்னொரு வீட்டுக்கு போக போறவ. சங்கிலி உங்ககிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தான்னு ஊர்ல 4 பேருக்கு தெரிஞ்சா நம்ம குடும்பத்துக்கு தான் அவமானம். அதுவும் இல்லாம இத சக்திகிட்ட சொன்னா அவ இன்னும் டென்ஷன் ஆயிடுவா. ஏற்கனவே அவ நிம்மதியா இல்லை, இதையும் சொல்லி அவளை கஷ்டப்படுத்தணுமான்னு யோசிச்சேன், அவ்வளவுதான். எப்படி வெற்றி எல்லாத்தையும் தாங்கிக்கிறீங்க? சக்தி என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு திட்டுறது புதுசா என்ன? பழகி போயிடுச்சு. என்ன துர்கா, நீ எதுக்கு இப்ப சக்தி முன்னாடி எல்லாம் உண்மையை சொன்ன? பாவம் சக்தி, உண்மை என்னன்னு தெரியாம திட்டோமேன்னு அதுக்கும் போய் ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அதுக்காக உண்மையை சொல்லாம இருக்க முடியுமா? நீங்க பாத்துக்கோங்க வெற்றி. சின்ன காயம்தான், நல்ல வேலை கத்தி ஆழமா கிழிக்கல. இது நாளைக்குள்ள சரியாயிரும், கவலைப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி வெற்றி, நான் போயிட்டு வரேன், பாத்துக்கோங்க. ம், பார்த்துப்போ.
எப்படி இருக்க சரண்யா? என்னமோ இருக்கேங்க. ஆமா, நீங்க எப்படி இருக்கீங்க? ம், இருக்கேன். ஆமா, வெற்றிக்கும் சக்திக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு போல. ஆமாங்க, என்னென்னமோ நடந்துருச்சு. வெற்றி கல்யாணத்துக்கு கூட உங்க அம்மா எங்களை ஒரு வார்த்தை கூட கூப்பிட மாட்டாங்களாமா? ம், எங்க அம்மாவோட பிடிவாதம் தான் உங்களுக்கு எப்போவோ தெரிஞ்சிருக்குமே. நாமளே இப்படி யாருக்கும் தெரியாம தான் பாத்துக்க வேண்டியிருக்கு. இந்த வீட்டு மாப்பிள்ளனா செவரேறி குதிச்சு வரேன். என் நிலைமைய பாத்தியா? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. எப்பங்க நம்ம சேர்ந்து வாழ போறோம்? சரண்யா, எங்க வீட்லயும் நான் பேசிட்டே தான் இருக்கேன். ஆனா எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஆனா இனிமே இப்படி ரொம்ப நாள் சமாளிக்க முடியாதுங்க. ஏன்னா ஏன்னா நான் கன்சீவா இருக்கேன். யாரா இருக்கும்? தெரியலங்க. நீங்க பாத்ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கோங்க. நான் எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன். போங்க. அப்பா, சரண்யா. ம், என்னப்பா இந்த நேரத்துல? என்னாச்சுப்பா? சரண்யா, அசோக்க வர சொல்றியா? அசோக் இங்க எங்கப்பா? அசோக்க வர சொல்றியா இப்போ? அப்பா, அசோக், 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 வெளியே வா. அசோக், மாமா, என்ன மன்னிச்சிடுங்க மாமா, மன்னிச்சிடுங்க. இங்க எதுக்கு இப்படி திருட்டுத்தனமா வரணும்? உனக்கு என்ன தலையெழுத்தா? இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே நீங்க ரெண்டு பேரும் யாருக்கு தெரியாம பாத்துட்டு இருப்பீங்க? எத்தனை நாள் தான் நீங்க ஊரார ஏமாத்திட்டு இருக்க முடியும்? உங்க அம்மாவுக்கும் பிடிவாதம், ரங்கநாய்க்கும் பிடிவாதம். இவங்க சண்டையில என் பொண்ணு வாழ்க்கையை நான் வீணாக்கணுமா? ஏய், இவதான் பொண்ணு, வேற வழி இல்லாம அமைதியா இருக்கா. நீ ஆம்பளை தானே, உங்க அம்மா கிட்ட பேச வேண்டியதானே? மாமா, நான் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். ஆனா என்னால அவங்கள கன்வின்ஸ் பண்ணவே முடியல. அதே சமயம் சரண்யாவையும் பார்க்காம இருக்க முடியாது. அதுக்காக இப்படிதான் செவ்வறு ஏறி குதிச்சு வருவியா? இந்த பார், இனிமேலாம் இப்படி வரக்கூடாது. எங்க வீட்டுக்கும் மருமக வந்தாச்சு. நீ இனிமே இப்படிலாம் வராத, அது சரியா இருக்காது. இத பாரு, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. உங்க அம்மா கிட்ட பேசி நீ வாசல் வழியா வரதுக்கான வழியை பாரு. இப்ப நீ போலாம். என்ன
என்ன மன்னிச்சிருங்கப்பா. அழாதம்மா, அப்பா நான் இருக்கேன். ம், கவலைப்படாம இரு, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ம். கடவுளே, என்ன சுத்தி என்னெல்லாமோ நடக்குது. வெற்றி தம் பேரை மாத்தி நடிச்சத என்னால தாங்கிக்கவே முடியல. அதே சமயம் என்னால என் வீட்டுக்கும் போக முடியாது. அப்படி போனா இத்தனை நாள் எங்க அம்மா வாழ்ந்த வாழ்க்கையே கேள்விக்குறியாயிடும். நான் ரொம்ப குழப்பத்துல இருக்கேன். நீதாம்மா எனக்கு ஒரு நல்ல வழி காட்டணும். பாத்தியாக்கா, இருக்கிற பிரச்சனையில இதெல்லாம் வேண்டான்னு உன்னை நான் சும்மா விட்டுருக்கேன். போலீஸ்னா பயந்துருவோமா நாங்க? நாங்க பார்க்காத போலீஸா? ஏய், அவங்கிட்ட என்னடி பேச்சு? என்கிட்ட பேசு. அவன் ஆம்பளை, அப்படிதாண்டி இருப்பான். நீ பொம்பளை, பெரிய இவளாட்டம் வெற்றிய தாலி கட்ட சொன்ன. அதையெல்லாம் பாத்துக்கிட்டு என் தம்பி சும்மா இருப்பானா? இன்னொரு தடவை என் வீட்டுல உன் தம்பி யார்கிட்டயாவது வம்பு எடுத்தான்னு வச்சுக்க, உங்க எல்லாரையும் குடும்பத்தோட உள்ள வச்சிருவேன். அப்படி மட்டும் நான் செய்யல, நான் சக்தி இல்ல. என்னடி ரொம்ப வாய் பேசுற? அந்த வெற்றி பையன் உன் கழுத்துல தாலி கட்டிட்டாங்கிற திமிரா? அவன் தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே இந்த சக்தி இப்படிதான் இருந்தா. திரும்ப அந்த சக்தியை பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா நான் ரெடிதான். ஆனா உங்களால தாங்கிக்க முடியுமான்னு பாத்துக்கோங்க. அக்கா, இது சும்மா வெளியே சீன் போட்டுட்டு இருக்குக்கா. உள்ள உங்க வீட்டில் சந்தோஷமா இருக்கு நான் நினச்சிட்டு இருக்க. நீ அந்த அம்மா ரங்கநாயகி பஞ்சாயத்தில் இவ்வளோ அறுத்து விடுறதுக்கு நின்றுச்சு. ஒன்னெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் அந்த அம்மா ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறே நீ? சரியா சொன்னடா. இப்ப நீ அங்கே சந்தோஷமா இல்ல, உன்னை நினைச்சு உங்க அம்மாவும் சந்தோஷமா இல்ல, உன்னைய கட்டின அந்த வெற்றி பையனும் சந்தோஷமா இல்ல. இதெல்லாம் ஒரு வாழ்க்கையாமா? யார் சொன்னா நான் சந்தோஷமா இல்லைன்னு? நீ உன் புகுந்த வீட்டுல வாழற லட்சணம் தான் இந்த ஊருக்கே தெரியுமே. சும்மா நடிக்காம கிளம்புடி. அக்கா, யாருக்கா ஃபோன் பண்றா? டேய், யாருக்கு பண்ணா என்னடா? பண்ணட்டும் பண்ணட்டும், விடு. சக்தி, சொல்லு சக்தி. வெற்றி, எங்கடா இருக்க? நான் எவ்வளவு நேரம் உனக்காக கோவில்ல வெயிட் பண்றது? வெற்றி, உன்னதாண்டா. எப்படா வருவ?